ஹாய் இணைய உறவுகளுக்கு வணக்கம். இந்த காணொளியில உங்களுக்கு நான் ஒரு ட்ரிங்க் ஒன்று செய்து காட்ட போறேன். தொப்பையை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பானம் தான். இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். குறிப்பாக ஆஃப்டர் டெலிவரி கேர்ள்ஸுக்கு தொப்பையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, 4 பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன். அதோட சேர்த்து தேசிக்காய் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த 4 பொருட்கள் என்னன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது ஓமம். முதலாவது ஓமம். ஓமம் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெந்தயம். வெந்தயம் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சீரகம். 2 சீரகம் தேவைப்படும். இது பெருஞ்சீரகம், அடுத்தது சின்ன சீரகம். ஓகே, இந்த 4 பொருட்களையும் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். அடுத்தது தேசிக்காய் ஒன்று எடுத்துக்கொள்ளுவோம். இது நாங்கள் கடைசியில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கொள்ளுவோம். 2 கிளாஸ் வாட்டர் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காகத்தான் இந்த கிளாஸ் அளவுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணியை நிரப்புவோம். இப்படி நாங்கள் 2 கிளாஸ் தண்ணியை அடுப்பை பற்ற வச்சுட்டு அதை நாங்கள் கொதிக்க விடுவோம். ஓகே, ஒரு கிளாஸ் ஊற்றிட்டு இன்னொரு கிளாஸ் ஊற்ற போகிறேன். ஸோ 2 கிளாஸ் அளவுக்கு எடுக்கிறது என்னென்னு சொல்லிட்டோம்னா அந்த 2 கிளாஸ் பிறகு உண்டாகிற வரைக்கும் நாங்கள் கொதிக்க வைப்போம். ஸோ அளவுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு மிஷமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ 2 கிளாஸ் ஃபுல்லாக நான் தண்ணியை நிரப்பி போட்டு அதுக்கு ஏற்கனவே சொன்னது போல் ஒரு டீஸ்பூன் முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லினா ஓமம் போட போகிறேன். ஓமம் 1 டீஸ்பூன் எடுங்கோ. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெந்தயம் 1 டீஸ்பூன். அடுத்தது பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன். அண்டு ஃபைனலாக சின்ன சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுட்டு கலக்கி விட்டு நீங்கள் இதை கொதிக்க விடுவோம். ஓகே, ஸோ நல்லா கொதித்து வரும் மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இதில் இந்த இப்படி நீங்கள் தயாரிக்கிற இந்த ட்ரிங்கை ஒவ்வொரு நாளும் குடிக்க வேணும்ன்றது இல்லை. அப்பப்போ வீக்கில் ஒரு 2-3 டைம்ஸ் அப்படி குடித்தா கூட ஓகே தான். அதுதான் பெட்டர் என்று நான் நினைக்கிறேன். ஸோ வடிவாக கலக்கி விட்டுக்கொள்ளுவோம். தென் இது கொதிக்கும் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது கொஞ்ச நேரத்தில் நன்றாக கொதித்து கிட்டத்தட்ட 1 கிளாஸ் அப்படி அளவுக்கு வந்துடும். ஸோ இந்த ட்ரிங்கை நான் ஏற்கனவே சொன்னது போல் அடிக்கடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் குடிக்க வேண்டிய தேவையில்லை. அப்பப்போ வீக்கில் 2 or 3 டைம்ஸ் குடித்தாலே போதுமானது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 30 days சேலஞ்சில் அப்பப்போ இதை குடிச்சு கொண்டு வரேன் நடக்கிறதோடு சேர்த்து. ஸோ நீங்களும் ஒரு சேலஞ்ச் பண்ணி உங்களோட தொப்பியை குறைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு சப்போர்ட்டிவாக இந்த ட்ரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதை வடித்து கொள்ளுவோம். ஸோ ஒரு வடியில் எடுத்து அதை வடிச்சு நேரம் இந்த சீரகத்தை எல்லாம் சாப்பிடக்கூடாது, கஷ்டமாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அந்த ட்ரிங்கை மட்டும் எடுத்து நீங்கள் தேசிக்காய் எடுத்து வச்சிருந்தால் முதல்லையே அந்த தேசிக்காய் எடுத்து ஒரு ஸ்லைஸை கட் பண்ணி இதுக்கு போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டு குடித்தா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்கு. ஸோ இது போல் மேலதிகமான வீடியோக்கள் என்னுடைய நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்களுக்கு நான் வீடியோவை போட்டுக்கொண்டிருக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிய வேண்டியிருந்தால் இத்தாலி சம்பந்தமான விஷயங்கள், உடற்பயிற்சி, நான் டே பை டே என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.